வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-14 நாள் தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த 14 நாளுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் வந்து மாசி மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் பொருந்தும், மார்ச் மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் அந்த பலன் பொருந்தும். இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மேசராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறுபோல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலைமையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாதராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மேச ராசிக்கு உண்டான பலன் என்னவென்று பார்க்கலாம். மேச ராசிக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் மேச ராசி பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு, நல்லா கவனமாக கேட்டுங்க, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், செவ்வாய் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும், அதே 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சனி இருந்துட்டு இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா, அந்த வகையில் இப்போ மேசராசிக்கு பார்க்கும்போது சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 11ஆம் இடம் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா லாபச்சனி யோகத்தை உங்களுக்கு நடந்திருக்குது. இப்போ இந்த சனி பயிற்சி வந்து லாபச்சனி யோகத்தை சனி உங்களுக்கு தந்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட 2023 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு உங்களுக்கு லாபச்சனி யோகம் தான். பல அற்புதம் உங்களுக்கு நடக்குது சார். பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்தெந்த இடங்களுக்கு வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுங்க, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களுக்கெல்லாம் சனி வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார். அந்த வகையில் இந்த மேசராசினியர்கள் நீங்கள் கொடுத்து வைத்த ஒரு ஆளுன்னே சொல்லலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு நஷ்டமெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, இனி வரக்கூடிய இந்த 3 வருடங்களில் நிறைய நீங்கள் லாபங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதே அந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே 11ஆம் இடத்துக்குள்ளே இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு ஏற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சார். பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன். கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களை காட்டில் விட்டால் கூட நீங்கள் காரியத்தை சாதித்து வந்துடுவீங்க. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு ஆதாயத்தை திரட்டிட்டு வந்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகும்போது ஏதாவது கையில் காசு கூட இல்லாட்டா கூட உங்கள் தேவைக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம், இந்த 2024 மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, வண்டி வாகனம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் ஏதாவது ஈடுபடக்கூடிய வாய்ப்பெலாம் கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் பிறந்த மண்ணில் நீங்கள் மேசராசி நேர்கள் ஒரு பிறந்த மண்ணில் ஒரு சதுர அடி கூட நிலம் இல்லாதவரும் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகமைப்பு, இல்லை நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய யோகமைப்புலாம் இந்த மாதத்தில் நடக்கும். வண்டி வாகனங்கள், அதுங்க கதிரடிக்கக்கூடிய இயந்திரம், விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரம், டிராக்டரு, இது போன்ற வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகமைப்பு கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்டிக்காரங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா
கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும். குறைந்த வட்டியில் நிறைய பேர்கிட்ட உங்களுடைய இன்வெஸ்ட்டை கொடுத்து நிறைய லாபங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. அதே சமயத்தில் பெரிய தொகைகளை, மிகப்பெரிய ஒரு தொகையில் நீங்கள் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செயல்படுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது நீங்கள் கடனை கொடுக்கக்கூடிய ஆளாக இந்த மேசராசி நேயர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா, உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. அப்படி பார்த்துட்டு நீங்கள் கடன் கொடுக்கறது நல்ல உசிதம். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து இந்த ஒரு ஆரோக்கிய உங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் பிரச்சனைகள் குறைந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம், கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவிகளாம் பொறுப்பே இல்லாமல் தேட்டரு செல்ஃபோனு சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் பொறுப்பாக போய் ஒரு வேலையில் அமரக்கூடிய யோகம் இப்போலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது சில பேருக்கு படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையிலும் சில பேர் சேருவீங்க. என்னடா அது படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம, வீட்டில் இருந்தால் 4 காசு யார் கொடுப்பா, போய் பார்க்குமேன்ட்டு போய் பாருங்கள். அங்கே போனதுக்கு பிறகு நீங்கள் நினைத்தபடியே உங்கள் மனமாற்றங்கள் எதோ வைங்க, அதிலே ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு வருமானமாக அது இருக்குது அப்படிங்கிற ஒரு மனமகிழ்ச்சியெலாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலருக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, மும்பை, கல்கத்தா, இல்லை சென்னையிலே போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தோசை ஜாதகங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீண்ட நாட்கள், அது 90 கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கெல்லாம், மேசராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணங்கிற செய்தி ஏற்பட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் அடுத்த மாதத்தில் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்ப்பா, இந்த பூ போட்டு வச்சுக்கலாம், மண்டபம் கிடைக்கல சீக்கிரமாக நம்ம அடுத்த மாதமே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப விரய செலவுகள் நிறைய நடக்க போகுது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் கண்டிப்பாக குறையும். எல்லாத்துக்கும் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. கல்யாணம், காது குத்து, பிள்ளைங்களோட படிப்பு செலவு, வெளிநாடு சம்மந்தமாக போகிறது, விசா அப்ளை பண்ணுறது, பல விஷயங்களும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், அதாவது நீங்கள் வேலை பார்க்கறது ஒரு இடம், உங்களுடைய குடும்பம் வேறு இடத்துல இருக்கும் இல்லையா, அதனால் சொந்த ஊருக்கு சில பேர் இடமாற்றம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. சொந்த ஊருக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது மன மகிழ்ச்சி எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க சார். உங்கள் கையில் காசு இல்லாட்ட கூட வீட்டில் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்தேறும். சரி சார், இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் தேய்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும், இல்லை வளர்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும், பைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா அனைத்தும் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் 2 மாதத்துக்கு ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, 12 நாள் தான் டிஃப்ரெண்ட்டு. அதனால் இந்த மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கு மார்ச் மாதம் பலன் கேட்டுக்கலாம், அதில் மார்ச் மாதம் பலன் கேட்குறவங்களுக்கு மாசி மாதம் பலனும் பொருந்தும். அதில் ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காது. ஒரே நாளெல்லாம் அந்த கொஞ்சம் 12 நாளில் தான் கிரகங்கள்லாம் சஞ்சாரம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டுமில்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் ரிஷபராசிக்கு உண்டான பலன் என்னவென்று நான் பார்க்கலாம்.
ரிஷபராசிக்கு கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் ரிஷபராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து, 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துலேருந்து 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்குள்ள செவ்வாயும், அதே 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்துலேருந்து 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிச்சல் பிடுக்குன்னு யாராவது பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ இல்லை யாராவது 3ஆம் நபர் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த மாதத்தில் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசிக்கு கண்டிப்பாக அமையும். அதே சமயத்தில் பல்வேறு வளமான பல நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு உண்டு சார். உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள், உங்களுடைய வேலையை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறது, உங்களுடைய வியாபாரத்தை இன்னொரு விஷயமும் வேறு இடங்களுக்கு இடமாற்றம் பண்ணுறது, இல்லை அடுத்த கிளை நிறுவனம் தொடங்குறது போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு இழுபறியான நிலை இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதத்தில் ஈடேறி உங்கள் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது நீங்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்ணமாக குணமாகி நீங்கள் எழுந்திரிச்சு நடமாடி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு சமமான நிலை உங்களுக்கு இருந்தாலும் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு பண தொகையை கை மாற்றுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறத அது ஏற்கனவே நீங்கள் பார்த்த தொழிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுல கொஞ்சம் பார்த்து அது சம்மந்தமாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது நேரங்காலம்லாம் சரியாக இருக்கா, போட்ட முதலீடை எடுத்துட முடியுமான்னு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உறவுக்காரங்க மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருந்த விஷயங்கள், நீண்ட காலமாக பகையோடு இருந்த உறவுக்காரங்களாம் இந்த முறை உங்கள்கிட்ட எல்லாருமே பழக்கமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய உண்டு. எல்லா விஷயங்களும் சிந்தித்து செயல்பட்டால் நிறைய விஷயத்தில் நீங்கள் லாபத்தை பெற முடியும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரத்தில் இருந்தக்கூடிய நீண்ட நாளமாக நிலை தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த மாதத்தில் தொழிலும் வியாபாரத்தில் ஒரு நிலையான இடத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது சம்மந்தம் நிறையா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக அந்த நடக்கும். அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், அரசாங்க கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இல்லை ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் அது சம்மந்தமான ஒரு வாய்ப்பு கிடைத்து மிகப்பெரிய நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தொகையை பார்க்காத ஒரு கான்ட்ராக்டில் அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்கள்கிட்ட நெருக்கம் ஏற்பட்டு அவங்க மூலம் பல காரியங்களை இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசி நேயர்கள் அடைவீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிபூர்ணமான மனசோட இந்த மாதத்தில் நடக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே ஒரு 100 பேரையோ இல்லை ஒரு 50 பேரையோ வச்சு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர் மூலமாக நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. சுபகாரியத்துக்கு இந்த மாதத்தில் நிறையா நீங்கள் விரைய செலவு பண்ணுவீங்க. கல்யாணம், காது குத்து, வண்டி வாகனங்கள் வாங்குறது, விவசாய சம்மந்தமான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு டிராக்டர் வாங்குறது, கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக இடம் வாங்காமல் இருந்துகிட்டு இருந்தவர்களுக்கு சொந்த வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு வீடு வாங்கக்கூடிய யோகமைப்பு, இடமே இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோகமைப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்குலாம் அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஒரு பொறுப்பாக ஒரு வேலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இந்த ரிஷபராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக நிச்சயம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள்லாம் நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற பணமொழிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் போது, அதுவும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தக்கூடிய இந்த ரிஷபராசி உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி, தோசை உள்ள ஜாதகங்களாக இருக்கிறவங்களுக்கு, அது 90 கிட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் திருமணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு, பூ போட்டு வைத்துக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்களில் ரிஷபராசிக்கு அனைத்து நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் 2 மாதத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. மாசி மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் 12 நாள் தான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்குள்ளே தான் இந்த கிரகங்களோட சஞ்சாரம் இருக்கிறதுனால
இந்த 2 மாதத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தும். அதனால் 2த்துமே கொண்டு எதுவும் குழப்பிக்க வேண்டியதில்லை. ஏதாவது மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்களும் இந்த பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதத்துக்கு கேட்குறவங்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக அவங்களுக்கும் பொருந்தும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டுமில்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நான் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதுரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மிதுன ராசி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாருங்க. இப்போ சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா? அப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து சனி அமர்ந்திருக்கிறார். அதாவது பாக்கிய சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார். அது கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கார். கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. ரொம்ப பேருக்கு இந்த சனி பயிற்சினாலே மனசில் ஒரு பயம் வந்துடும், இயல்பாகவே வந்துடும் அது. ஆனால் இந்த முறை இந்த ராசிக்காரர்களும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இப்போ சனி போயிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே போயிருக்கார். மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் இந்த கும்பங்கிறது அவருடைய மூல திரிகோண வீடு. அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்தன்மை பெற்று மங்களச்சனியாக ப்ரொமோஷன் ஆகி அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் ரொம்ப ஒரு 100க்கு ஒரு 70% பார்த்திங்கன்னா நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. அந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அதே உங்களுடைய 9ஆம் இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்குள்ளே நகர்றாங்க. அதே 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்கு அற்புதமாக அமையும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீ கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாமே நடந்தேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு உண்டான பணவரவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கையில் காசு இல்லாட்டா கூட உங்களுடைய தேவைக்குன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய இப்போ கையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு அதை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு அமையும். உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சார். இந்த மாதத்தில் கடந்த மாதங்களில் உடல் சம்மந்தமான நிறைய மருத்துவ சிகிச்சை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு நடக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ இல்லை வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்திலே இருந்த உங்களுடைய மறைமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த பிச்சல் பிடுங்கள்லாம் இருந்துருக்கும். அதெல்லாம் வந்து தானாக எல்லாம் விலகி விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்து உங்களுக்கு எல்லாமே தடையின்றி கிடைத்து எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனாக இந்த மாதம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அதேமாதிரியான ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. நீண்ட நாட்களாக கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருந்தவங்களுக்கு வட்டி கட்டி நொந்து நூலானவர்களுக்கெல்லாம் அவங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் இல்லை இந்த கான்ட்ராக்ட் தொகை பார்த்தீங்களா அதெல்லாம் கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் லாபம் ஏற்பட்டு அந்த கடன் தொகை அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களோட தொழிலையும் வியாபாரத்தையும் அடுத்த கட்ட லெவலுக்கு இன்னொரு இடத்துல
இன்னொரு பிரான்ச் நிறுவனத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ப கண்டிப்பாக ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, அது பதவி உயர்வு, இடமாற்றம், நீண்ட நாட்கள் இடமாற்றம் கேட்டு இருந்தக்கூடிய இந்த மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வேலை பார்க்குறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்துட்டு இருக்கும். மாதத்துக்கோ இல்லை வாரத்துக்கோ தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூப்பர்வைசராக இருந்தவங்களாம் மேனேஜராக வரவங்களும், மேனேஜராக இருந்தவங்களாம் சிஓ போஸ்ட் போகக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஆதாயமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. ஒரே கல்லில் 2 மாங்கான்னுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதத்தில் இந்த ஜெமினின்னாலே ரெட்டன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான ராசி தான் நீங்கள். எல்லாமே உங்களுக்கு ரெட்ட யோகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அது தோசை ஜாதகங்களுக்கு, 90 கிட்ஸாக இருக்கிறவங்களாம் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக திருமணங்கிற பேச்சுவார்த்தை எடுத்து அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அடுத்த மாதம் பூ போட்டு வச்சுக்கலாம், நிச்சயம் பண்ணிக்கலாங்கிற விஷயம்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் வீட்டில் சுபகாரியங்களுங்கிற ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபகாரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணிங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமைப்பு உண்டு. அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசாங்க வேலையோ இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களை கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருந்தவங்கள கண்டிப்பாக அவங்களுடைய இந்த மிதுன ராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தை பாக்கியங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு மிக மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமான மாதம் இந்த மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் இந்த 2024. ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 2024 மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் மிதுன ராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. 12 நாள் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால அதுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நம்ம வந்து பெருசாக குழப்பிக்க வேண்டியதில்லை. அதாவது மார்ச் மாதங்கிறது நம்ம வந்து ஆங்கில முறைப்படி மாத பலனை தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம். மாசி மாதங்கிறது தமிழ் முறைப்படி மாத பலனை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உள்ளவங்களும் 2 பலனுமே ஒரே மாதத்துக்குள்ளே நடக்கிறதுனால பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. அதனால் இந்த பலன் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும். 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கடகராசிக்கு உண்டான பலன்கள் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கடகராசி உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களை கடகராசி பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வருகிறார். ஜாதகத்தில் 7ஆம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம், அதாவது திருமண ஸ்தானம், கணவன் மனைவியோட உறவு ஸ்தானம், நட்பு ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாய் வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் வருகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கில் 8ஆம் இடத்துல தான் சனி இருந்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது கடந்த மாதம் சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா, அப்பொழுது உங்களுக்கு சனி பகவான் தந்திருக்கக்கூடிய யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடங்கிறது என்னென்னா கண்டஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து சனி அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது கடகராசினியர்களுக்கு அஷ்டமச்சனி யோகம் போய் கொண்டிருக்கிறது. இந்த கடகராசினியர்கள் பல இடத்துல பலனை கேட்டிருக்கலாம். நிறைய விஷயங்களில் குழப்பங்களும் சில பேருக்கு இருக்கும். கடகராசிக்கு அஷ்டமச்சனி வந்துருச்சு, அதனால் வந்து சில விஷயங்களை கஷ்டங்களை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும். பயப்பட வேண்டியது இல்லை.
பொதுவாக சனி பகவான் என்பவர் யாருன்னா ஒரு நீதியரசர், கஷ்டங்களை நிறைய தரக்கூடிய விஷயங்கள். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசினியர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தார். கண்டச்சனி யோகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மகரத்தில் இருந்தார் சனி. இப்பொழுது மற்ற இடத்துல சனி போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அசுபத்தன்மை வெளிப்படும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சனி போய் இருக்கக்கூடிய இடம் கும்பத்துக்கு போயிருக்கிறார். கும்பங்கிறது மங்களகரமான காரியங்களை செய்ய வைக்கிறது, கலசம்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போயிடும். கும்பங்கிறது சனியோடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்துக்குள்ளே நுழையும் போது மங்களச்சனியாக ப்ரொமோஷன் ஆகி அங்கே கும்பச்சனியாக மறந்துருக்கிறார். அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டங்களுங்க உங்களுக்கு வராது. எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசினியர்கள் அஷ்டமச்சனி என்ன மாதிரி பிரச்சனையை சந்திப்பீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார். எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தியோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடசல்லாம், உதாரணத்துக்கு உங்கள் உடம்புல நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்கும். பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ, இல்லை கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ, இல்லை வயிறுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு உங்கள் உடம்பை நீ சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவ செலவு பண்ணினா தானே உங்கள் உடம்பு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதேமாரி பிரச்சனைலாம் ஏற்படுத்துவார். பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க, இந்த அஷ்டமச்சனியால் தான் இந்த வியாதியை வந்துருச்சு, நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு அது நீண்ட நாட்களாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அதில் வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ செலவு பண்ண வைப்பார். அதுங்கிறத புரிஞ்சுங்க. இந்த முறை சனி பகவான் வந்து கடகராசிக்கு மங்களச்சனியாக அமர்ந்திருக்கிறதுனால பெரும்பாலும் அவர் சுபத்தன்மை பெற்றுக்கிட்டாருங்கிறத புரிஞ்சுங்க. பெரும்பாலும் கஷ்டங்களுக்கு உங்களுக்கு இருக்காது, நல்லபடியாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. குழப்ப வேண்டியதில் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதே இடத்துல 8ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா, இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதே 8ஆம் இடத்துல சூரியனும் வருகிறார். பொதுவாக அந்த 8ஆம் இடங்கிறது கண்டஸ்தானம் சொல்லுவாங்க, ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சனியும் சூரியனும், அதாவது அப்பனும் மகனும், சூரியனுடைய பையன்தான் சனி, 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அதனால் 2 பேரும் ஒரே இடத்துல நுழையிறதுனால சில விஷயங்களும் உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. அதுவும் கடகராசியாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருந்தீங்கன்னாலும் சரி, அதே வீட்டில் கடகராசி உள்ள மகன் ஒருத்தர் இருந்தாலும் சரி, மகன் தந்தைக்குள்ள உறவுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக இருந்துங்க. பேச்சில் நிதானத்தோடு இருங்க. கடகராசினியர்கள் இந்த மாதத்தில் பேச்சில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனத்தோடு பேசணும். அது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்த சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஓனர்கிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேனேஜர்கிட்டாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனத்தோடு பேச வேண்டிய விஷயங்கள் இந்த மாதத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறதுனால, 7ஆம் இடங்கிறதே கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவியோட உறவு ஸ்தானங்கிறதுனால இந்த கடகராசியாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவராக இருக்கட்டும், இல்லை குடும்ப தலைவியாக இருக்கட்டும், நீங்கள் கடகராசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் மனைவிட்ட பேசும்போது மனைவியோட உறவுகாரங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை கடகராசியாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள் பெண்கள் கணவருடைய உறவுகாரங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க. சண்டை சச்சரவுங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு பிறகு பிரச்சனைகளே இருந்துச்சுன்னா நமக்கு, அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நாளைக்கு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசு சங்கடப்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டே பொறுப்போடு இருந்துங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதம். அதுவும் கடகராசியாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் காதலித்து கொண்டிருந்தாருன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லை மீறுறது, தேவையில்லாத விஷயங்களை ஏற்படுத்தி தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் தப்பு தண்டா நடந்து கொஞ்சம் மரியாதை விஷயங்களால் சில நடந்து போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நடக்கும். அதனால் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். எல்லை மீறாதீங்கன்னு புரிஞ்சுங்க. நான் எதுக்கு சொல்லுங்கிறது புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எப்பொழுதுமே நீங்கள் கடகராசி நேர்கள் வேலை வேணும்னு இல்லாமல், குடும்பம்னு இல்லாமல், நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்துக்க முடியும், கணவரை பார்த்துக்க முடியும், மனைவியை பார்த்துக்க முடியும், பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்துட்டு உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா 8ஆம் இடத்துல சனியும் சூரியனும் வந்திருக்கிறதுனால உங்களோட உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய எழும். அதனால் கவனமாக இருந்துங்க. அதுவும் சுகர் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏதாவது உடம்புல பிரச்சனைனா உடனே போய் மருத்துவரை பாருங்கள். உணவு பதார்த்தங்களை கண்டதை சாப்பிடாமல் உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. பண வரவுங்கிறது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அகல கால் வைக்காதீங்க. யாருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு கடன் தொகையை கொடுக்குறதா இருக்கட்டும், நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், கவனத்தோடு இருந்துங்க. தொழில் வியாபாரத்தை சற்று மந்தநிலை இருந்தாலும் போட்ட முதலீடாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பித்தவர்கள்லாம் இன்னொருத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு ஸ்டாக்கை வாங்கி போடுறது, சம்பாதிச்சலாங்கிற எண்ணத்தோடு இருக்காதிங்க. கவனத்தோடு இருந்துங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதில் முடிவெடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலையும் கொஞ்சம் முனைப்போட செயல்பட்டால், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் சமயோசித புத்தியோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கியமாக திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் தொகையை வட்டி குறைவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடனை நிறையா வாங்கிறாதீங்க. கவனமாக இருந்துங்க. அது திருமண சம்மந்தம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் தோசை ஜாதகங்களுக்கெல்லாம்
திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அடுத்த மாதம் பூ போட்டு வச்சுக்கலாம், நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் நாட்களை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. படித்து கொண்டு இருக்கக்கூடிய உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறது நல்லது. அப்போ தான் அவங்க வந்து படித்தது நினைவில் இருக்கும். அடுத்தடுத்த தேர்வுகளில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மந்த நிலை இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து மாதம் உங்களுக்கு போனால் கூட அடுத்த 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி கண்டிப்பாக உண்டு. இந்த 2024 கடகராசிக்கு மார்ச் மாத பலன்கள் ப்ளஸ் மாசி மாத பலன்கள் அனைத்து நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12, 13 நாட்களுள்ள தான் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால, இதுக்குள்ளே கிரகங்களோட சஞ்சாரம் இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்களில் சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசியை குரு பார்வை அதோட இருக்கிறதுனால, அதோட உங்களோட ராசியை ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனாலையும் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால சகல விதத்திலும் நல்ல ஒரு அனுகூலமான பலனாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்மராசி நடக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு அதை கொண்டு பல விஷயங்களை நீங்கள் காரியங்களை சாதிச்சுப்பீங்க. நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடங்கிறது கடத்தஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கண்டஸ்தானத்துக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால குடும்ப விஷயங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து செயல்படுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது, எந்த விஷயமா இருந்தோம் விட்டு கொடுத்து போகிறது பெருந்தன்மை, விட்டு கொடுத்து போனீங்கன்னா பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து சிம்மராசியாக உள்ள குடும்ப தலைவராக இருக்கட்டும், இல்லை சிம்மராசியாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவியாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவுக்காரங்க மத்தியில் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வெளியில் போகும்போது நீங்கள் வெளியில் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, சக மனிதரை சந்திக்கக்கூடிய ஆட்கள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வாய் மூலமாக, உங்களுடைய வாக்கு மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் கவனமாக இருந்துங்க. வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை
உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசரு இல்லை மேனேஜரு இல்லை உங்களுடைய ஓனர் இவங்கள்ட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுங்க. எப்பொழுதுமே வந்து நாவடக்குங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத பல பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். அது மூலமாக நிறைய ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுக்கு இது இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மராசிக்கு இந்த மார்ச் மாதம் அற்புதமாக அமையும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உதவிகள் கிடைத்து அந்த உதவியை கொண்டு உங்களோட காரியங்களை நீங்கள் சாதிச்சுப்பீங்க. வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது இரவு நேர பயணங்களில் வண்டி வாகனங்களை கையை வைக்கும் போது நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க. அதுவும் இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள்லாம் போகும்போது அங்கங்கே பிரேக் பண்ணி வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளாக படிப்பு முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளாக அதிகாலையில் எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் நினைக்கக்கூடிய மதிப்பெண்ணை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பொறுப்பான இடத்துல ஒரு வேலை அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும். சூரியன் உங்களோட ஜாதகத்தில் நல்ல பொசிஷனாக இருந்தாருன்னா, அது குருவோடைய பார்வையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் துறை இல்லை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு வேலை அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த சிம்மராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க நினைத்த கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாட்கால திருமண சம்மந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு அது தடையாக இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டு திருமண சம்மந்தமாக நல்ல உங்களுக்கு சாதகமான பிரச்சனை, அது தோசை ஜாதகங்களுக்கெல்லாம் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இந்த மாதத்துலேயே இன்னும் 2-3 மாதத்தில் திருமணத்தை வச்சுக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணுற அளவுக்கும் இந்த பூ போட்டு வச்சுக்கிற விஷயங்கள்லாம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அற்புதமான பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதுவும் இந்த ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களாம் உணவு பதார்த்தங்களை சாப்பிடும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க. நடைப்பயிற்சி, யோகா பண்ணுறதெல்லாம் இந்த சிம்மராசினியர்களுக்கு, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த சிம்மராசினியர்கள் அடையலாம். இந்த 2024 மார்ச் மாத பலன்கள் சிம்மராசிக்கு அனைத்து நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. 2 மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் மாதங்கிறது ஆங்கில முறைப்படி மாத ராசி பலனை நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். மாசி மாதங்கிறது தமிழ் முறைப்படி நம்ம மாத பலனை தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-14 நாளுக்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்குள்ளேயே தான் இந்த கிரகங்களோட சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் வந்து கண்டிப்பாக 2 மாத பலன் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தும். 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கன்னிராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டுமில்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். கன்னிராசிக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரருக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, கவனமாக கேட்டுக்குங்க, உங்களுடைய ராசிக்கு
6ஆம் இடத்துல சூரியன் வருகிறார். ஜாதகத்தில் 6ஆம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சூரியன் வருகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதே 6ஆம் இடத்துல தான் சனி இருந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா கடந்த மாதம், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்த இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, கவனமாக கேட்டுங்க, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்போது அதிகப்படியான நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது கன்னிராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த முறை கன்னிராசிக்கு உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து அது கும்பத்தில் வந்து மங்களச்சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் நிறைய விஷயங்கள் சனியால் நீங்கள் இந்த இன்னும் 2023 26 வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் நடக்க போது. இப்போ உங்களுடைய இடத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது வந்து மங்களச்சனின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா அதே 6ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனால நீங்கள் எதிலையுமே தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நிறையவே நடக்கும். எதை செயல்படுத்தினாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே நடக்கும். காரிய வெற்றி, கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு முடிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து மூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிங்கிற விஷயத்தை நிறைய நீங்கள் அடைய போகிறீங்க. அதே சமயத்தில் பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கன்னிராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட வரதும் போகிறதும் செலவு பண்ணாலாமல் எவ்வளோ வருதோ அதை வந்து ஒரு சிக்கனங்கிறத ஏற்படுத்தி பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ஆளாக கன்னிராசி நேராக நீங்கள் குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, ஒரு சிக்கனம் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களோட உடல்நிலையை சத்து கவனிச்சிங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும். எப்பொழுதுமே நீங்கள் வேலைன்னு இல்லாமல் குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்துக்க முடியும், கணவரை பார்த்துக்க முடியும், மனைவியை பார்த்துக்க முடியும், பிள்ளைகளை பார்த்துக்க முடியும். நீங்கள் தான் குடும்பத்துக்கு தலை விரிச்சோம்னா உங்கள் உடம்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் எல்லாரையும் பார்த்துக்க முடியுங்கிறத கவனிச்சிங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது உடம்புன்னு ஒரு பாதிப்புன்னு ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரத்த கொதிப்பு உள்ளவங்க, சுகர் உள்ளவங்கலாம் கொஞ்சம் உணவு பதார்த்தங்களை கண்ட்ரோலாக வச்சு சாப்பிட பாருங்கள். கண்டதை சாப்பிடாதீங்க. எது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமோ, நாவடக்குங்கிறது சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் பார்த்து கவனமாக இருந்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளாக நீங்கள் சந்தித்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மன உறுதி உங்களுக்கு அதிகமாக வரும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கவனமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல அது வந்து சனி அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த முறை சனி பகவான் என்ன யோகத்தை தந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த 2023 26 வரைக்கும் பல விஷயங்களை நீங்கள் பட்டையை கிளப்ப போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலைபளு அதிகரித்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரி உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பார். எப்போ அவன்கிட்ட கொடுப்பா, அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிருவான், அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பா, அந்த வேலையை அந்த பொண்ணு கரெக்டாக முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே அதிகாரிகள்லாம் வந்து நம்பிக்கை வைக்கிறதுனால அந்த வேலை பளுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்மளை வந்து கூப்பிட்டு மேனேஜரே நம்ம ஓனரே நம்மளை பாராட்டிட்டாங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும்போது அந்த வேலை பளுவெல்லாம் உங்களுக்கு கால் தூசுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அதுவும் நீண்ட காலமாக உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்திருக்கும். வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ தான் போயிட்டு வந்துருந்துருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துக்கும் வீட்டுக்கும். இப்போ சொந்த ஊருக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ஏதாவது சுபகாரியங்களுக்கு சுப விரைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கல்யாணம், காது குத்து, அடுத்து உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இன்னொரு கிளை நிறுவனம் தொடங்குற போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமைப்பு உண்டு. நிலம் வாங்கக்கூடிய வண்டி யோகமைப்பு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் சாமான் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய ஒரு கடன் தொகை யாருக்காவது நீங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், யாருக்கும் நீங்கள் வந்து முன்ஜாமீன் நீங்கள் யாருக்காவது ஷூரிட்டி ஏற்றுக்கிட்டு இந்த கையெழுத்து போடுறது, நான் உனக்கு கேரண்டிப்பா அப்படிங்கிறது வாய் விட்டு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க. இந்த மாதம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. இந்த மாதம் இந்த கேரண்டி ஏற்றுக்கிற விஷயத்தெல்லாம் அது வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கன்னு நினச்சிட்டு, இல்லை உறவுகாரங்கன்னு நினச்சிட்டு யாருக்காவது போய் நீங்கள் வந்து முன்ஜாமீன் போடுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துங்க. படிப்பு விஷயத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த கன்னிராசி உள்ள உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாம் அவங்க எழுந்திரிச்சு படித்தாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை அவங்க நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு.
இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் அதுவும் தோசை ஜாதகங்களுக்கெல்லாம் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இந்த மாதமே பூ போட்டு வைத்துக்கிறது, ஆனால் அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்பா அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் களை கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் நடக்கும். கண்டிப்பாக அற்புதமான பல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் போது இந்த மார்ச் மாதத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கன்னிராசினியருக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கன்னிராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.